ஆட்சிக்கு வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. உங்களோட நன்றி உரையில 3 லாங்குவேஜ் பாலிசி பத்தி பேசல, சிபிஎஸ்இ ரிசல்ட்ஸ் பத்தி பேசல, நீட் பேப்பர் லீக் பத்தி பேசல, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பத்தி பேசல, விமன் சேஃப்டி பத்தி பேசல, இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க கிரைம் ரேட்ஸ் பத்தி பேசல, பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்க பெட்ரோல் ரேட்டை பத்தி பேசல, கச்சத்தீவை பத்தி பேசல, மேகதாது பத்தி பேசல, எதை பத்தியும் பேசல. அட்லீஸ்ட் நான் ஏன் டெல்லிக்கு போனேன் அதை பற்றியும் பேசல. திருவள்ளுவர் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. தமிழ் தாய் வாழ்த்தியா 3ஆவதா பாடினாங்க அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. இது எதை பற்றியும் பேசாம டிஎம்கே எப்படி பண்ணிருச்சு அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே அதே மாதிரி ஒரு மேனுப்புலேட்டிவான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம நாங்களாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் ஸ்கிரிப்ட் படிச்சு ஆடியோ லான்ச்சும் ட்ரெய்லர் லான்ச் பண்ற மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசிட்டு இருக்க போறீங்க? இதுல நடுவில் வேற வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க, அப்பதான் நான் என் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு. நீங்க இது வரைக்குமே ஒரு வேலையும் செய்யல. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுவும் இல்லாம இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குன்னு ஒரு கடமை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பத்தையும் அந்த கடமையும் செய்யாம இன்னுமே ரீல்ஸ் மீம்ஸ் இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதே மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கணுமா? அதனாலதான் இதே மாதிரி மேனுப்புலேட்டிவாவே பேசிட்டு இருக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேப்பர் கீழே வச்சுட்டு பேசுங்களேன்.